தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காண இருப்பது கேட்க இருப்பது சுசித்ரா என்கிற சுச்சி. இப்போ ரீசெண்டாக கடந்த ஒரு 3 நாட்களாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. சுச்சி என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க தன்னோட வன்மத்தை தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2016 நடந்தது. ட்விட்டர் அக்கௌண்ட் அன்றைய ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து ஹேக் செய்யப்பட்டதா. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அவரோட கணவர் கார்த்திக் குமார் இவங்களோட பாஸ்வேர்டெல்லாம் வாங்கி இவங்க வந்து நிறைய விஷயங்கள் அன்று வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். பிரபல நடிகர்கள் நடிகைகளோட ஃபோட்டோஸு வீடியோஸ் வந்து அந்த பழைய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் வந்ததாகவும் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போது இதில் வந்து நம்மளுக்கு என்ன வருதுன்னா அது முன்னாடி நடந்தது. இவங்க என்ன சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து பைல்வான் ரங்கநாதன் மேலே வந்து நான் கேஸ் கொடுத்தேன். நான் கேஸ் கொடுக்குறப்போ 21வது வந்து கேஸு ஆல்ரெடி 20 பேர் கேஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இது நடந்து 8 ஆண்டுகள் ஆகுது. 8 ஆண்டுகளாக சுசித்ரா என்ன செய்திருந்தாங்க. இதே மாதிரி ஒரு பொது தளத்தில் சமூக வலைதளத்தில் வந்து பேசுகிறப்போ அவங்க என்ன கூறியிருக்கணும்னா, இந்த மாதிரி நான் இவங்க மேலே நான் வழக்கு தொடுத்தேன், இந்த வழக்கு இந்த இடத்துல நடந்தது, இந்த இடத்துல முடிந்தது அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. முன்னாள் கணவர்னு சொல்கிறாங்க. விவாகரத்து வாங்கிட்டாங்க. விவாகரத்தை வாங்கினவரை பற்றி பேசலாமா? இது வந்து சட்டப்படி குற்றன்றது நல்லா தெரிஞ்சவங்க வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து கிளியராக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இவங்களோட சொந்த வன்மம். இப்போ மேடம் வந்து ரீசெண்டாக எங்களோட ஒரு தோழர் வந்து ஏர்போர்ட்டில் போனாங்க. இவங்களே வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து திரிஷா மேடம் போட்டிருந்தாங்க, கில்லி வந்து ரீரிலீஸுக்கு வந்து ஹாப்பி அப்படின்னு சொல்லி. இதை பற்றி இவங்க கேட்குறாங்க. அவங்களோட முகம் வந்து ஒரு வாடிய முகத்தோடு அவங்க போகிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா திரிஷா மேடம் வந்து அவங்க நாட்டுக்கு நிறைய வந்து ஒரு படங்கள் ராங்கின்னு ஒரு படங்கள் வந்து சொல்லலாம். மிகவும் சோசியல் மெசேஜ் வேறு லெவலில் இருக்கும் அந்த மெசேஜ் அவங்க சொன்ன படம். இப்போ அவங்கள்த வந்து இல்லை திரிஷாவே வந்து ஃபோட்டோ கொடுத்தா அதுக்கப்புறம் வந்து கடவுள் தண்டிப்பான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வன்மமாக தானே இருக்குது. இது வந்து ஒரு சமூக வலைதளம். ஒரு 5 வயது குழந்தையிலேருந்து 80 வயது பாட்டி வரையும் பார்க்கக்கூடிய சமூக வலைதளம். இதில் வந்து நீங்கள் உங்களோட சொந்த வன்மத்தை வந்து சொல்கிறீங்க. பைல்வான் ரங்கநாதன் சாரை பற்றி ஒரு விஷயங்கள் சொல்கிறீங்க. 80s 90ஸில் வந்து மலையாள பிட்டு படம் அது வந்து சென்னை ஸ்டுடியோஸில் வந்து எடுப்பாங்க. அதுக்கு வந்து அவர் கேஸ்டிங் ஏஜெண்ட்டாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறீங்க. இது வந்து மிகவும் பிரபலமான அன்றைய வந்து சத்யராஜ் சார் எல்லாருமே தலையிட்டு அதை வந்து அவங்க நடக்க விடாத பண்ணாங்க. அதனால் அவருக்கு வேலை போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இது வந்தாலும் அவர் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு தான் இருந்தார். அதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா பைல்வான் ரங்கநாதன் சார் என்ன சொல்கிறாருன்னா, நான் பணம் வாங்கிட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது எந்த வகையில் வந்து ஒரு நியாயமாக இருக்குன்றது தெரியல. பணம் வாங்கிட்டு இவர் வந்து ஒரு சினிமாவோட ஒரு ரிப்போர்ட்டர்ஸு. ஏன் வந்து இப்போது இலங்கையில் வந்து எலெக்ஷன் வரப்போகுது. அரபிக் கண்ட்ரீஸில் வந்து என்றைக்குமே இல்லாத அளவுக்கு வந்து ஒரு மழை பெஞ்சிருக்கு. இந்த ஆண்டு வந்து தமிழகத்தில் வந்து கடுமையான வெயில் இருக்குது. புவியியல் மாற்றம் சொல்கிறாங்க. அதை பற்றி பேசலாம்ல. இவங்க ஏன் வந்து இப்போ ஷக்கீலா மேடம் அதே மாதிரி தான் ஒரு பேட்டியில் பேசிகிட்டு இருக்கப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து குயினு. சரி, இதே குயினு உங்களுக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்கல்ல, ஒரு இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு ஃபேஸ்புக்கு எல்லாமே வந்து ஒரு சமூக வலைத்தளம் நீங்கள் வந்து ஒரு ட்ரெண்டிங் ஆகிறதுக்காக நான் முன்னாடி சொன்ன டாபிக்ஸை பேசி ஒரு ட்ரெண்டிங் ஆக்கலாம்ல நீங்கள். அதை விட்டு நீங்கள் அதே மாதிரி நான் ஒரு பேர் சொல்ல விரும்பலை. ஷக்கீலா மேடம் இன்னொரு வலைதளத்தில் அவங்க வந்து பேசுனது அந்த 2 பேரை கூட்டிகிட்டு வந்து இவங்க நீ ஏன் இந்த மாதிரி வந்து கவர்ச்சி காட்டுற அப்படின்ற மாதிரி ஷக்கீலா மேடம் பேசியிருந்தாங்க. அதே மாதிரி ஸ்ரீரெட்டின்னு தெரியும் உங்களுக்கு, ஒரு தெலுங்கு நடிகை. அவங்கள பற்றி கூப்பிட்டு எப்படி பேசினாங்கன்னு தெரியும். இவங்க வந்து இப்போது பைல்வான் ரங்கநாதன் சாரோட பொண்ணை பற்றி சொல்கிறாங்க. இப்போது அவருக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போது நடிகைகளை பற்றி அவர் என்ன சொல்கிறாரு, அவர்த வந்து நீங்கள் நல்லா காது குத்து கேட்கலாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க சொன்னதை நான் திருப்பி நான் சொல்கிறேன் அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு. என்கிட்ட வந்து ஆதாரங்கள் இருக்குது. நீ இவ்வளோ வந்து ஒரு நடிகைகளை பற்றி இவ்வளோ நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுற நீங்கள் இந்த நாட்டு மக்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல, அதை நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணலாம்ல. ஆராய்ச்சி பண்ணால் நாட்டு மக்களுக்கு எவ்வளோ இதுவாக இருக்கும். மக்களுக்காக ஒரு சில விஷயங்களை ட்ரெண்டிங்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இதுக்கப்புறம் நாட்டில் நடக்கிற விஷயங்களை ட்ரெண்டிங்காக மாற்றுங்க. அனைத்து இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கும் நான் சேர்த்து தான் நாங்கள் சொல்கிறது. பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி என்னோடய வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். என்ன இது நான் ஏன் பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 4 நாட்களாக இதே தான். நீங்கள் ஒரு சமூக வலைதளத்தில் திறந்தாலே இதே தான். சுசித்ரா வந்து இவங்கள சொன்னாங்க, திரிஷாவை சொன்னாங்க, தனுஷ் சாரை சொன்னாங்க. அதில் வந்து சுசித்ரா மேடம் வந்து சிம்பிளாக சொல்லியிருப்பாங்க, ஒரு டைவர்ஸ் வந்து நம்ம தனுஷ் சாருக்கும் ஐஸ்வர்யா மேடமுக்கும் நடந்த ஒரு டைவர்ஸை பற்றி. இவங்க வந்து யார், இவங்க வந்து ஒரு வேளை வந்து இவங்கள வந்து நீதிபதியா இல்லைனா இவங்க வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டா எதுவுமே இல்லை. ஜஸ்ட் இவங்க வந்து ஒரு நடிகை. ஆனால் இவங்க சுசித்ரா மேடம் பொறுத்த ஒரு குட் புக்கு. அவங்க வந்து ஒரு ப்ளேபேக் சிங்கரில் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு சிங்கருக்கு வந்து ஒரு ஜட்ஜாக இருந்திருக்காங்க. நீங்கள் அதை செக் பண்ணாவே எல்லாமே குட்டாக இருப்பாங்க.
பட் ஆனால் அவங்க வாயிலிருந்தே வந்துச்சு கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளாக சினிமாவில் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. ஸோ இதனால் வந்து முடிந்த விஷயத்தை இவங்க ஏன் வந்து மறுபடியும் ஒரு ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஒரு பெருமை தேடுறாங்கன்றது தெரியல. நாட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை வந்து எடுக்கணுன்றது சார்பாக எங்கள் அரசியல் குழுமத்தின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். அரசியல் ஒற்றன் செய்திக்காக உங்கள் வெங்கடேசன்.